வந்து ரொம்ப நேரமாச்சா? அப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்தியா? குட். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. வா உள்ள போகலாம். கம் ஆன். ஹலோ ஹலோ. கீ ப்ளீஸ். வா போலாமா? Come in. Come. ஏன் அங்க இருக்கிற? எம்டி இப்போ வந்துருவாரு. உள்ளவா? பரவாயில்ல. நோ நோ நோ. அப்படியெல்லாம் நிக்க கூடாது. யாராவது பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க. உள்ளவா? என்ன ரொம்ப கூச்சப்படுற? இப்படி எல்லாம் இருந்தா உலகத்துல வாழ முடியாது. தைரியமா போல்டா இருக்கணும். உட்காரு. சாந்தா, சாந்தா, சாந்தா. சாந்தா, அந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடு. நான் அப்பவே சொன்னேன் ஹோட்டலுக்கெல்லாம் வரமாட்டேன், ரைடு நடந்தாலும் நடக்கணும். கேட்டானா எனக்கு ஏசிய தெரியும் டிசிய தெரியும்னா கடைசியில ஒரு சீசிய பார்த்து ஓடிட்டான். நாளைக்கு கோர்ட்டுல நம்ம எல்லாம் குற்றவாளிங்க. நம்ம செய்த குற்றத்துக்கு அவனுதான் சாட்சி. வரட்டு இன்னொரு தடவை பேசிக்கிறேன். ஏன் அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு? புதுசா? உன் பேர் என்னம்மா? அட சாரதா, சொல்லுமா. என்ன அந்த பொண்ணு சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? அழாதம்மா. உன் பேர் என்ன? சாந்தா. உன்னிடத்துக்கு கொண்டு வந்தாங்க. வேற இதுக்கு எல்லாம் உங்க செக்ஷன் தான். சரிம்மா, வீட்டுக்கு சொல்லி அனுப்பி சமையல் எடுக்க ஏற்பாடு பண்ணு. எனக்கு யாருமே இல்லை. இல்லையா ஏசி வர சொன்னாரு, போய் பாத்தியா? சார் இன்னும் கதை வச்சுட்டீங்க. இல்லைங்க, அந்த பொண்ணுங்களை வர சொல்லு. அவங்க வர சொல்லு. கல்யாணி, ஜெயலட்சுமி, தனலட்சுமி, விஜயலட்சுமி, ஒன்னும் குறைச்ச இல்ல. சாந்தா, இதே பொண்ணு பொண்ணு
சார். நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். நடிக்கிறிய இந்த மாதிரி எத்தனை பேர் நடிக்க பார்த்திருப்பேன். இவன் தப்பு பண்ண சார். ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கறத சொல்லி என்னை ஏமாத்திட்டான். அழுகையை நிறுத்து, அழுகையை நிறுத்து, அழுகை நிறுத்த முடியல. என்ன வந்திருக்காங்க? வந்துருக்கு சார். எல்லாரையும் ஹோம் கொண்டு வா. நாளைக்கு போட்டுக்கிறேன் சார். போங்க 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 போங்க. அதோ தெரியல, அதான் என் வீடு. நான் மெட்ராஸ்ல தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனா இந்த பக்கமெல்லாம் நான் வந்ததே இல்லை. நீங்க ஏன் இவ்வளவு ஒதுக்குப்புறமா வந்துட்டீங்க? சமூகத்துல நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க இல்லையா, அதனால. சொந்த வீடாக்கா? இல்ல, என்ன மாதிரிதான், வாடகை. உள்ளவா? ஏன் நிக்கிற? உட்காருமா. என்ன யோசனை பண்ற? நான் போறேன். எங்க போற? தெரியல. இல்ல, போறதுக்கு இடமே இல்லைன்னாலும் இங்க இருந்து உடனே போயிடணும்னு தோணுது இல்ல? அதான் இந்த இடத்தோட விசேஷம். சரி போ. குழந்தையே இல்லாத வீட்டுல எப்படி பிஸ்கெட் இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த வீட்டுல எப்பவுமே சாப்பாடு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வாடிக்கைக்காரங்க வரதை பொறுத்தது. இந்த ஆமா, எங்கேயோ போகணும்னு சொன்னியே. Hold on, baby. Hold on. சாந்தா, ஒன்னு நான் இங்க இருக்க சொன்னது என் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காக இல்ல. என்னை பத்தி போக போக நீ புரிஞ்சுப்ப.